சமூகமாக உருவாக்கினார்கள். அதே போன்று மடமையான அறியாமை செயல்கள் நடக்கிற பொழுது அது உடனே கண்டித்தார்கள். அந்த இடத்திலே அதற்கான விளக்கத்தையும் தந்தார்கள். அதனால் ஒரு சமூகம் அறிவாளியாக வந்து கொண்டிருந்தது. செல்போன் வருகைக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகம் முழு மடமை என்ற கடலிலே போய் மூழ்கிவிட்டது. மனிதன் புலம்பக்கூடிய ஒரு மோசமான நிலை இதுதான். சஃபர் மாதம் வந்து விட்டாலே ஏதோ ஒரு பெரிய முசீபத்தாக அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நன்றாக நாம் விளங்க வேண்டும், இந்த உம்மத்திற்கு பூனையால எந்த காலத்திலும் தொந்தரவு வராது. இந்த உம்மத்திற்கு ஆந்தையால எந்த காலத்திலும் எந்த விதமான ஆபத்தும் வராது. இந்த உம்மத்திற்கு மிருகங்களால், அறிவு ஜீவிகளால், அதாவது வாயில்லா பிராணிகளால் இந்த உம்மத்திற்கு எந்த காலத்திலும் எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாது. வீட்டை விட்டு போகிற போது கால் தடுக்கி, வாசக்கால் தடுக்கி நாம் கீழே விழுந்தாலும் ஒன்றும் பெரிய ஆபத்து நடந்துடாது. நீங்க பார்க்கலாம், பூனை குறுக்க வந்துருச்சுன்னா ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஆந்த இல்லை, நம்ம வாழ்ற இந்த நிகழ்காலத்தில் நம்ம பார்வையில் படுறதில்லை. அது பட்டுடுச்சுன்னா முடிஞ்சு போய் இஸ்ராயலை பார்த்த மாதிரி இவங்க ஒரு மாதிரி ஆயிடுறான். அல்லது ஏதாவது வீட்டு வாசல் கால் தடுக்கி விட்டுடுச்சுன்னா இவன் போகிறது முக்கியமான ஒரு வேலை, இவன் போய் தான் ஆகணும். கால் தடுக்கிடுச்சு, உயிர் போயிருமோ, ரிட்டன் டெட் பாடியாக வருவோமோ, பல எண்ணங்கள், பல குழப்பங்கள். இந்த அத்தனை குழப்பங்களும் மனிதனுடைய நிதானம் எந்த இடத்துல தடுமாறுகிறது என்று சொன்னால் உள்ளத்தை இவன் அலைபாய விடுகிறான். பல தவறான எண்ணங்கள் இவன் உள்ளத்தை ஆட்டி படைக்கிறது. அதிலும் சஃபர் மாதம் வந்து விட்டால் சொல்லவே வேண்டாம். சஃபர்ல ஏதாவது கடுகளவு நமக்கு ஒன்று நடந்தால் அதை மலையளவு மாற்றக்கூடிய ஒரு பலவீன சமூகம் தான் இன்றைக்கு இஸ்லாமிய உம்மத்திலே உருவாகி இருக்கிறது. பார்த்தவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருமதி ஷரீஃபிலே பதிவான ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தன்னுடைய சகோதரர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் குர்ஆனுக்கு விளக்க உரை தரக்கூடிய ஆக சிறந்த தலை சிறந்த ஒரு மாமேதை, அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்தில் பின்னாலே அமர வைத்து அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அழைத்து கொண்டு செல்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, இப்னு அப்பாஸே, உனக்கு நான் சில உபதேசங்களை செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸே, நீர் அல்லாஹுவை பேணிக்கொள், முதல் செய்தி. நீர் அல்லாஹுவை அஞ்சிக்கொள், இரண்டாவது செய்தி. நீ அல்லாஹுவை பார்ப்பதை போன்று வாழு, மூன்றாவது செய்தி. அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் உன் தேவைகளை கேள், நான்காவது செய்தி. இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உனக்கான நல்லது அல்லாஹ் தவிர எவனாலும் தர முடியாது. இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் உனக்கானது கெட்டது அவன் எழுதியதை தவிர எவனாலும் தடுக்க முடியாது. ஆறாவது செய்தி, ஏழாவது செய்தி, எழுதுகோள் உயர்த்தப்பட்டு விட்டன. எட்டாவது செய்தி, ஏடுகள் காய்ந்து விட்டன. இந்த 8 செய்திகளையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை. இந்த உலகம் அழிகிற வரைக்கும் முஸ்லிம் சமூகத்திலே யாரெல்லாம் சஃபர் மாதத்தை பீடையாக கருதுவார்களோ, முசீபத்தாக கருதுவார்களோ, தரித்திரமாக கருதுவார்களோ, அவர்கள் அத்துணை பேருக்கும் சொன்ன உன்னதமான பொக்கிஷமான பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் யோசித்து பாருங்கள். அல்லாஹுவை பேணிக்கொள் அப்படி என்றால் என்ன? அல்லாஹுவை மாத்திரமே உன் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீ எதை செய்தாலும் அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற அந்த பேணுதல் உன் வாழ்விலே வர வேண்டும். அல்லாஹுவை அஞ்சிக்கொள் என்றால் எந்த நொடியும் அல்லாஹ்வை உன்னை விட்டு மறைய இல்லை. நீ எந்த செயல் செய்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சம் உனக்கு வர வேண்டும். அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று வாழ். தொழுகையோ வணக்கமோ வியாபாரம், அல்லாஹ் உன்னை பார்க்கிறான், அந்த சிந்தனைக்கு வந்துவிடு. எதை கேட்டாலும், செருப்பு வாறு அறந்தாலும் ரப்பிட்ட கேள். கடைக்கு